நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தென்றல் வந்து தீண்டும் போது எழும் வண்ணம், மடை திறந்து பாயும் நதி அலை, அந்தி மழை துளி, மதுர மறிக்கொழுந்து வாசம், இளைய நிலா, புத்தம் புது காலை, கோடை கால காற்றே, ரோஜாவை தாளாட்டும் தென்றல். உங்கள் இசையை வர்ணிக்க உங்கள் பாடல்கள் மொத்தமும் கூட போதாது. இசையை நீங்கள் பார்த்த பார்வைக்கு நன்றி. இந்த வாரம் முழுவதும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருப்பது ராஜா ராஜாதான். நம்ம ரொம்ப நேசிச்சு நம்ம ரொம்ப விரும்புற இசை ஞானி இளையராஜா சாரோடைய இசை கோலங்களை தான் இந்த வாரம் முழுதும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு மிகவும் ஸ்பெஷலான நாள். ஏன்னா இன்னைக்கு வந்து நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு உறுதியா சொல்லலாம். ராஜா சாரோடைய நெருங்கிய நண்பர் மட்டும் இல்லாம இந்திய திரை இசையின் ஈடு இணையற்ற மகா கலைஞரும் இவர். அண்ட் டுடே இஸ் ஹிஸ் பர்த்டே. அவர் யாருன்னு பார்க்கலாம். இந்திய இசையின் இமயமாய் உயர்ந்து நிற்கும் ஒரு குரல், வரலாற்றின் சிம்மாசனத்தில் சகாப்தமாய் அமர்ந்திருக்கும் ஒரு இசை மகன். தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க, உணர்வுகளை உலுக்கி எடுத்து கோடிக்கணக்கான உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒரே இசை நாயகன். கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும், கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும். பாடும் நிலா திரு எஸ்பி பாலசுப்ரமணியம். சுகந்தரும் வணங்கிவள் பிறப்பிதுதான். எஸ்பிபி சாரோட குரலை கேட்டான் கண்டிப்பா கடவுள் இருக்கார், டிவினிட்டி ஸ்பீக்ஸ் டு தி பாடின்னு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது சார். காதல் மன்னனின் காலத்தை வென்ற பாடலின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான இவர் சந்திரனையும் உறங்க வைத்து கதிரவனையும் தட்டி எழுப்பும் எத்தனையோ வகையிலான பாடல்களை ரசிகர்களுக்கு விருந்தளித்துள்ளார். இசை என்னும் சிறகு கொண்டு இந்தியா முழுவதும் வர்ண ஜாலமிட்ட இவர் 40,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பதிவு செய்த ஒரே பாடகர் என்ற கின்னஸ் சாதனையையும் படைத்துள்ளார். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. 6 தேசிய விருதுகள், 25 நந்தி விருதுகள், எண்ணிலடங்கா மாநில விருதுகள், உயரிய பத்மஸ்ரீ, பத்மபூஷன் என கணக்கிலடங்கா விருதுகள் பெற்று விருதுகளுக்கே பெருமை சேர்க்கும் ஒரு வித்தக கலைஞன். எத்தனை 1000 பாட்டில் பாடிருக்கிறோம், எத்தனை அவார்டு சம்பாதிச்சுக்கிறோம் முக்கியமே கிடையாது, எத்தனை பேரோட அன்பு நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். ஸோ we should live even after we die. That is very 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 important. ஸ்ருதியை பிரியா லயத்தினை போல இசைஞானியுடனான இவரது இசை கூட்டணி தமிழ் சினிமா அதுவரை கண்டிராத மாபெரும் வெற்றி கூட்டணியாய் இமாலயை எழுச்சி பெற்றது. இவர்களது அழகான நட்பு நமக்கு அருமையான இசையை வாரி வழங்கியது. மெல்லிசை மன்னர் முதல் இசை புயல் AR ரஹ்மான் வரை அனைத்து தலைமுறை இசையமைப்பாளர்களின் இதயம் தொட்டு 55 ஆண்டு காலம் இசை சாம்ராஜ்யம் நடத்தி வரும் மகா இசை கலைஞர் எஸ்பி பாலசுப்ரமணியம். எல்லோருக்கும் மற்றொரு தடவை ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இத்தனை வருஷமா என்னை கேட்டு வாழ்த்து வளர்த்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். மகரந்த மலராய் மக்கள் மனம் கவர்ந்து விடியல்கள் ஒவ்வொன்றிலும் இசை விருந்து படைத்து இந்திய இசையின் அகரமாய் உயர்ந்து நிற்கும் இந்த இசை சிகரத்தின் பிறந்த தினத்தை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது சூப்பர் சிங்கர். அன்றும் இன்றும் என்றென்றும் அதே குரல், அதே சிரிப்பு, அதே சக்தி, the one and only SP பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Very 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 happy birthday to you sir. Happy birthday பாலு சார். ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நிறைய தடவை அவர் பாடுறது கேட்டுதான் அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி தெரிய வைக்கிறதுன்னு
அது அவர்கிட்ட கேட்டு தான் நிறைய கற்றுட்ருக்கேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் சாருக்கு தீர்க்காயுசும் ஆரோக்கியமும் எல்லா சௌபாகியமும் பீஸ்ஃபுல் லைஃப் எல்லாம் கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நிறைய பாடல்கள் இன்னும் எங்களுக்கு நீங்கள் பாடி கொடுக்கணும், நாங்கள் அதை கேட்டு சந்தோஷப்படணும். அதுதான். ஹாப்பி பர்த்டே சார். Balu Anna, a very, 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 very peaceful, happy, healthy birthday. May this year bring you a lot of happiness. Happy birthday, Anna. பாசத்துக்குரிய எஸ்பிபி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணா மக்களுக்காகவே வாழ்ந்திருக்கார் அவர். ஏன்னா ஒரு மோர் தென் ஒரு 28-29 இயர்ஸ் அவரை பார்க்குறேன் நான். ஆந்திரா போனால் ஆந்திராக்காரங்களுக்கு சொந்தக்காரர், கர்நாடகா போனால் கர்நாடகாவில் இருக்கிற மக்களுக்கு அவர் சொந்தக்காரர், தமிழ்நாட்டில் நமக்கு சொந்தக்காரர். இந்த 3 லாங்குவேஜ் பாடி பக்தி பாடல் செக்மெண்ட் பாடி ப்ரோக்ராம்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு அவர் பர்சனலாக ஒரு நாள் கூட ஃபேமிலியோடு அவர் ஒரு ஏதாவது ஊட்டியோ எங்கேயாவது போயிட்டு நிம்மதியாக ஒர்க்கு இல்லாமல் போனது சான்ஸ் இல்லை, வாய்ப்பே கிடையாது. இந்த பர்த்டேயில் என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட்டு, அன்னி பசங்களை கூட்டிட்டு 3 மாதத்துக்கு ஒரு 2 நாளாவது நீங்கள் சந்தோஷமாக அவங்க கூட போயிட்டு வாங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நீண்ட ஆயுளோட சந்தோஷமாக லாங் லிவ் எங்கள் அண்ணன் பாலு அண்ணன். ஸோ இன்னைக்கு எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இசைஞானி இளையராஜா அவர்களால் இசையமைக்கப்பட்ட பாடல்கள். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சார் பாடிட்டு இல்லையா, அந்த பாடல்களை எடுத்து நம்ம பசங்கள்லாம் பாட போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிட்டோம் நாங்கள் எல்லாருமே. ரெடி ஆகுட்டீஸ்? ஓகே. ஸோ அனல் பறக்க போகுது இந்த ஸ்டேஜ்ல மகாப்ஸ். அப்படியா? எஸ், அனல் பறக்க போகுது அப்படின்னா அந்த தம்பி தான் கூப்பிடணும். ஆஃப் கோர்ஸ். லெட்ஸ் வெல்கம் அனல் ஆகாஷ் ஆன் ஸ்டேஜ். உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேய்துன்னு சொன்னாங்க. மேய்துன்னு சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேய்துன்னு சொன்னாங்க. மேய்துன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. பட்டியில மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையில சுத்தமில்ல. அடி சின்ன கண்ணே நானும் வத ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேய்துன்னு சொன்னாங்க. மேய்துன்னு சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தா.
பூக்களுக்கு செங்கரும்பு பூவான பொங்கரும்பு செங்கரையான் தின்னதுன்னு சொன்னாங்க. செங்கரையான் தின்னிருக்க நியாயமில்ல. அடி சித்தகத்தி பூவிழியே நம்பவில்லை. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேய்துன்னு சொன்னாங்க. மேய்துன்னு சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேய்துன்னு சொன்னாங்க. மேய்துன்னு சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தா. மேய்துன்னு சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தா. அனில், கரெக்ட் சாங் செலெக்ஷன். நல்லா என்ன சொல்கிறது, நல்ல பாவத்தோட பாடினீங்க. எனக்கு ஒரு சில இடத்துல இந்த ஆறாரோ சொல்கிறீங்கல்ல இடையில, அந்த இடத்துல சம்டைம்ஸ் டவுட்ஃபுல்லாக பாடுறாங்களோ இல்லை மறந்துட்டாங்களோ அப்படி ஒரு ஃபீலிங் வருது. அது இருக்கக்கூடாது. அனுபவித்து பாடணும், பட் அது டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. எனக்கு எங்கள் 2 பேருக்கும் மனோக்கு கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படி தானே ஒரு டவுட் வந்தது. அது இல்லாமல் பட் எனக்கு ஃபீல் ரொம்ப பிடிச்சது அனல். கரெக்ட். இந்த மாதிரி உங்களுக்கு பொருத்தமான சாங்ஸ் ப்ரில்லியண்ட்டாக சூஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Anil, full of soul, fabulous dynamics. சன்னத்துலேருந்து நீங்கள் பல்லவிக்கு போர்ச்சே ஒரு குட்டியாக ஒன்று பண்ணி நீங்கள் யூ ஃப்ளூ. That was Congratulations, you're back with a bang. அனல் சார், கரெக்ட் ட்ராக். இந்த மேடையில் நீ இன்னைக்கு தான் நீ கரெக்டாக உட்காந்துருக்க. பக்கா ஃபார்ம். அதாவது அனல் ஆகாஷ் இந்த மேடையில் நியாயம் பண்ண பாட்டு அப்படின்னா 100% இந்த பாட்டு தான். ஸோ இதிலேருந்து நீ டே பை டே நீ வளரணும். அதுக்கு வழி பார்க்குறதுக்கு உனக்கு சாக்லேட் ஷவர். அனல் ஆகாஷ், வெரி குட். ஸோ சாங்கை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிட்டுனா நம்ம ஜெயிக்கலாம். சாங் செலெக்ஷன் அண்ட் போகிற வழி நல்லா டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சுட்டு பேஷண்ட்டாக பண்ணு. புரியுதா? நம்ம தன்னோட லிமிட்டேஷன்ஸ்குள்ளே நம்ம பாடித்துனா ஜெயிக்கலாம். விரும்பின பாட்டு பாடாதே, வர பாட்டு பாடு. காட் பிளெஸ். குட் ஜாப் அனல் ஆகாஷ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சாக்லேட் ஷவர் வாங்கிட்டீங்க. பாவனா, இந்த சாக்லேட் ஷவரில் பாதி அனந்த் சாருக்கு. ஃபுல்லாகவே அவருக்கு தான். பட் இந்த சாங் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு அனந்த் சார் தான் காரணம். வெரி நைஸ். அதனால அனந்த்ஜியை இந்த சாக்லேட் ஷவர் கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமே. அனல் கலக்குறீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சந்தோஷப்பட்டதை விட கொஞ்சம் அதிகமா உங்களுடைய அம்மா தான் சந்தோஷப்படுறாங்க. அவனோட என்ன ட்ராபேக், என்ன ப்ளஸ் பாயிண்ட், அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவன் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தா. ஃபஸ்ட்டு மியூசிக் நம்ம என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் மற்றவங்கள என்ஜாய் பண்ண வைக்கணும். ஜெயிக்கிறது அடுத்த விஷயம். அதை அவனால் ரீச் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இட்ஸ் டைம் டு ஹோன் தி டேலண்ட். ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இம்ப்ரூவ் பண்ணிப்போம். சாக்லேட் தர மாட்டேன். தரியா? பிரிச்சு தெரியா? வெரி குட் பாய். போய் பிரிக்கிற வேலையை பாரு. பிரிச்சு தருவானோ இல்லையோ நீ பறிச்சிடாத. ஓகே, பறிக்க மாட்டோமா? போய் நல்லா பிரிச்சு நம்ம பரத் கிட்ட இருந்து அதை காப்பாத்தி. ஐயோ, அது ரொம்ப கஷ்டம். இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெயிக்கணும்னா யூ ஹேவ் டு ஃபைட் ரியலி ரியலி ஹார்ட். கடைசி வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணா அங்க இருக்கக்கூடிய 23 குழந்தைகள்ல இன்னும் சில வாரங்கள்ல ஒரே ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு டவுன் ஹவுஸ் அன்பு பரிசா காத்துட்டு இருக்கு.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excelo. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். and you're watching ராஜா ராஜாதான். ஓகே, ஸோ சாக்லேட் ஷவரில் தான் இந்த நாள் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்வியோட நெக்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் அப்படியே அவங்களுடைய பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை ரெடி பண்ணி அங்கே டென்ஷனோட உட்காந்துட்டு இருக்காங்க. Let's welcome Spurti. ஸ்பூர்த்தி. ஹலோ மேம். ரொம்ப நல்லா பண்ணீங்க ஸ்பூர்த்தி. தேங்க்யூ ஸோ மச். இத்தனோண்டு குழந்தை அவ்வளோ என்ன சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டு பாடுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு நோட்டு மட்டும்தான் டவுட்டு. எங்கே போகும் நேர அதான் நோட்டு. யூ மிஸ்ட் தட் நோட். அது அந்த நோட்டு மட்டும் 2 இடத்துல. அதிசயமான பெண்தானே அது கூட. கேன் யூ சிங் அகைன்? அதிசயமான பெண்தானே புது சுகம் தேடி வந்தேனே தேடி புது சுகம் தேடி வந்தேனே. எவ்வளோ கேர்ஃபுல்லாக பாடுறாங்க. ஆல் தி பெஸ்ட். இது ரொம்ப மெச்சூர்டாக இருக்காது, குழந்தையாவே இரு. ஐயோ, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். ஸ்பூர்த்தி. ஹலோ சார். சில பாடல்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையோடு ஒட்டி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம்
இளையராஜா அவர்கள் கம்போஸ் பண்ணி அண்ணன் எஸ்பிபி அவர்கள் ஸ்வர்ணலதா என்ன ஒரு அற்புதமான டுவேட் சாங் நீ எடுத்தது வேற. நடக்குமா அடுக்குமா எக்ஸ்பிரஷனோட நீ வந்து தரலாரி நன்றி தரிரே தாரே வழியில் பல்லம் மேடு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று கூட நீ விடாமல் அவ்வளவு பர்ஃபெக்டாக நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர இந்த மேடைக்கு. ஸோ அதுக்காகவே உனக்கு சாக்லேட் ஷவர். Congratulations, Spurti. Thank you. Third consecutive time hat-trick அடிச்சிருக்கீங்க தெரியுமா? This is the third time you've got a chocolate shower, correct? அதுக்கு என்ன சொல்லுவாங்க? Hat-trick. Hat-trick. ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அப்படிலாம் கிடையாது, 3 வாங்குறது ரொம்ப கஷ்டம். Highest number of chocolate showers Super Singer Junior 4ல இது வரைக்கும் ஸ்பூர்த்திக்கு. Come on, give me 5. Give me low 5. Give me side 5. 1 muddy, 2 markups. சரி ஸ்பூர்த்தி, இன்னைக்கு ஏதோ பயங்கர ஸ்பெஷலா நடந்திருக்கு ஸ்பூர்த்திக்கு. யார் இன்னைக்கு மீட் பண்ணீங்க? We met Ilayaraja sir and he said all the best. My God, so Spurti, உங்களுக்கு வந்து blessings ஓட தான் you started your day இல்ல? Yes. Okay, now turn that side. Hey. சொல்லுங்க. Bad manners. Okay. கூப்பிட்டீங்களா? இந்த வாரம் மாகாப்பா கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? I'll try asking it in Tamil. Oh, super கண்ணா. Ask in Tamil. Okay, I'll hold that for you. ஒரு ஃப்ரூட் இருக்கு, அதோட பேர் ஸ்டார்ட் டீல ஆரம்பிக்கும். டீல ஆரம்பிக்கும். ஒரு ஃப்ரூட்டோட பேர் இருக்கு, அது டீல ஆரம்பிக்கும். டீல தந்தூரி. தந்தூரி இல்ல, தர்பூசணி பழம். அதுக்கு வாட்டர் மெலன் பேரியா இங்கிலீஷ்ல? தமிழ்ல தர்பூசணி டீ தான வரும் முன்னாடி. தர்பூசணி தர்பூசணி கிடையாது, அது ஒத்துக்க முடியாது. டீ ஃபார் டொமேட்டோ. போடாங்க என் பொட்டாட்டோ. என்ன? கம் ஆன் சித்ராமா, ஸ்பூர்த்தி உடைய சார்பில் இந்த क्वेश्चन கேட்பாங்க. சொல்லுங்கம்மா. 10ல இருந்து 1 எத்தனை தடவை மைனஸ் பண்ண முடியும்? 10ல இருந்து 1 எத்தனை தடவை? English please ma'am, please. How many from 10 how many times can you minus 1? யாரு 9 சொன்னா? Okay. Any other answer? Can you minus 1? Minus 1. Infinity. Okay. Because you can keep minusing it down and down. ஆமா. Minus 1 minus. தோத்துட்டீங்களா? ஓகே சித்ராமா, கம் ஆன். நாங்க வந்து எங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிறோம். 10ல இருந்து ஒரு தடவை தான். பெரியவாளுக்கு யாராதுக்கு தெரியுமா? என்னன்னா 10 minus 1 வரும்போது 9 ஆச்சு. அப்புறம் 9 minus 1 தானே வர முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜா வாங்குங்கடா வெள்ளியில் பூஜா நீ
ஷரண் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த சாங்குன்னு சொல்லி தான் இதை சூஸ் பண்ணீங்களா? நல்ல பவர்ஃபுல்லாக பாடினீங்க, நல்ல எனர்ஜியோடே இருந்தது. ஆனால் ஸ்ருதி மட்டும் நிறைய இடத்துல போச்சு. பஞ்சமம் வர இடத்துல எல்லாமே அந்த நோட்டு வர இடத்துல எங்கேயுமே எனக்கு க்ளீனாக சேரலேன்னு தோணுச்சு. பட் மூடு நல்லா இருந்தது, எனர்ஜியோட நல்ல பவர்ஃபுல்லாக பாடினீங்க. நல்லா அவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் பண்ண வச்சு அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஸ்ருதி மட்டும் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு தோணுச்சு. ஆல் தி பெஸ்ட். அடி சக்க இப்படின்னா இருக்கணும் ஸ்டேஜுக்கு வந்தா. ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் எங்கேயோ போயிருக்கு. சூப்பரா பண்ணீங்க நீங்க. ஷரண் சார் வந்து எல்லா ஜோனர்ஸும் அற்புதமான பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு இசை ஞானி அவர்கள். உனக்கு என்ன உன்னுடைய வாய்ஸ்க்கு, உன்னுடைய வாய்ஸ் கல்ச்சருக்கு, உன் பாடி அந்த மூமெண்ட்ஸுக்கும் எந்த பாட்டு தேவையோ கரெக்டாக தேர்ந்தெடுத்ததுக்கு உன்னை பாராட்டுறேன். நல்ல நல்ல ஃபென்டாஸ்டிக்காக உன்னோட த்ரோ எல்லாமே பெட்டராக இருக்குது. இப்போது கரெக்டாக நீ வந்து அது என்ன மனசில் நினைக்கிறியோ அதை வெளியே கொண்டு வர இன்னும் நல்லா செய்ய முடியும் உன்னால். ஓகே, நல்லா பண்ணேன். காட் பிளஸ். சரண், பெட்டராக பாடினதுக்கு நன்றி கடவுளுக்கு. ரொம்ப சின்ன வயசில் எங்கேயோ ஒரு படிச்சிருந்தேன், அது உண்மையாக பொய்யா தெரியாது. அதாவது மனுஷனுடைய புத்தி வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ், சும்மா அப்படி நிறைய உட்காந்துருக்குமா. அது நிஜமா பொய்யா பின்னியும் கூகுளில் படித்து பார்க்குறேன். அதாவது புத்தி இருந்தால் போகாது. இதை நான் குத்தன்னு யாருக்கிட்டையும் சொல்லலை. புத்தியை பயன்படுத்துறதே ஒரு எஜுகேஷன், அது ஒரு ஒரு ட்ரைனிங். நீ அந்த ட்ரைனிங்கை கொஞ்சம் வாராஜா, புரியுதா? இது வந்து நான் எந்த விதமாக உனக்கு குத்தம் சொல்கிறேன்னு நீ தயவு செஞ்சு நினச்சிக்க, அதை ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஃபுல் கேமே திங்கிங்கோட கேம். புரிஞ்சுட்டு திங்க் பண்ணுறது. அதில் நீ கூட நடா ஓடு அண்ட் எல்லாரும் கூட சேர்ந்துட்டு we can have a jolly good time. Thank you. ஓகே சரண், நல்லா பாடினீங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நல்லா சூப்பராக பாடி அந்த சாக்லேட்லாம் விழும்ல அது மாதிரி மேட்ரு ஒன்று ரெடி பண்ணுறேங்க. ஓகேவா? தேங்க்யூ சரண். நல்லா ஜோர கை தட்டுங்க நம்ம சரணுக்கு. ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்ததாக உங்கள் முன்னாடி ஒரு அழகான பாடலை பாடுவதற்கு லெட்ஸ் வெல்கம் அர்ஷத். படித்திருந்து தாவும் நதியலை
அர்ஷத் என்ன பவர்ஃபுல் சாங். தேங்க்யூ மேம். நல்லா மூவ் பண்ணி பவர்ஃபுல்லாக பாடிங்க. தேங்க்யூ மேம். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். என்ன அதான தாளம், அங்கே ஒரு டவுட் இருக்கு. ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அது பல்லவி. 1 2 3 4. மடை திறந்து தாவும் நதியலை நான், மனம் திறந்து கோபம் சிறு கோயில் நான், இசை கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது. நான் வரும்போது ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் லேட்டாக வருங்க கரெக்ட் தாளத்தில். இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல ஒரு அட்டெம்ப்ட், நல்ல எஃபர்ட். ஆல் தி பெஸ்ட். ஹர்ஷத் சார், நீ போன ரவுண்டை விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50% மேலே ரொம்ப சேஞ்ச் இருக்குப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நியரிங் சாக்லேட் ஷவருக்கு கிட்ட வந்துட்டு இருக்கேன். ஏன்னா பாட்டு சூப்பராக பாடினேன். தேங்க்யூ சார். சின்ன சின்ன மைன்யூட் மிஸ்டேக்ஸ்னால தான் அது கூட நீ சரிப்படுத்த முடியும் உன்னால். ஸோ அது வந்து அடுத்த பாட்டில் நீ வாங்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ரொம்ப நல்லா பாடுறேன். கீப் இட் அப். அர்ஷத் சார், உன்னுடைய ப்ரோக்ரஸ் வச்சு நான் ரொம்ப ஹாப்பி இந்த தடவை. தேங்க்யூ சார். அதாவது ஒரு காம்போசிட் பர்ஃபார்மன்ஸ் உடைய எல்லா லட்சணங்களையும் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸையும் பிடிச்சுண்டு நீ கொண்டு வந்திருக்க. டெம்போ கொஞ்சம் இப்படி இப்படி அந்த அந்த கத்திரிச்சு வரல, அது ஓகே, அதெல்லாம் நம்ம பண்ண பண்ண வரும். ராக் தி நெக்ஸ்ட் டைம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, powered by Energy Tharum Gold Winner and co-presented by Arun Excelo. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். and you're watching ராஜா ராஜாதான். பொதுவாக ஒரு பாட்டுடைய வெற்றி வந்து ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு பாடகரோ பாடகிக்கோ இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஜோடி யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்களும் எஸ்பிபி சார் மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து இணைந்து ஒர்க் பண்ண நூற்றுக்கணக்கான பாடல்களில் எல்லாமே ஹிட் சாங்ஸ், எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்கான சாங்ஸ். அதுவும் இன்னைக்கு எஸ்பிபி சாரோடைய பர்த்டே வேறு. ஸோ ராஜா சாரோடைய இசையமைப்பில் எஸ்பிபி சார் பாடின பாடல்களை தேர்ந்தெடுத்து அந்த முத்து முத்தான பாடல்களை நம்மளுடைய செல்ல குட்டீஸ் மேடையில் பாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாளுடைய ஒரு ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அனுஷ்யா. வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம், பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கு வாசம் உண்டு, வீருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே, வெட்டி வேறு வாசம் விடல புள்ள நேசம்.
அனுஷியா, எஸ் மேம். ரொம்ப கஷ்டமான பாட்டு இது ஆக்சுவலாக. இது எடுத்து சேலஞ்சாக பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். வெட்டி வேறு வாசம் அது பாடுங்க அடுத்தது. வெட்டி வேறு வாசம் வாசம் வாசம். ஒரு அப்புறம் சொல்கிறேன். வந்ததுண்டோ அது பூமிக்கு வாசம் வந்ததுண்டோ அது பூமிக்கு அது என்ன லைன் எனக்கு லைன் தெரியாது. வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே மானே தானே தாலாரா மானே. ஒரு கெட்ட பழக்கம் வருது அனுஷியாக்கு, அது இப்போவே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா சங்கதி வரத்துக்காக ஃபுல் பாடி அப்படி ஷேக் பண்ணுறீங்க, அந்த பழக்கம் வேண்டாம், இங்கே வரணும். இப்போ ரொம்ப பசங்க எல்லாருமே ரொம்ப கையால் இப்படி பண்ணுறது கூட நல்ல பழக்கம் கிடையாது. இப்போ எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, கண்ணாடி முன்னாடி நின்று பாட சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு என்னென்ன ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும் என்ன இருந்தாலும் அதெல்லாம் நம்ம முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்று பாடணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம என்னென்ன காமிக்கிறோன்னு நமக்கு தெரியாமல் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஒன்றுன்னு, அது மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அதனால அப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனுஷ்யா, எஸ் மேம். எனக்கு இது வரைக்கும் நீங்கள் பாடினது பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீயோட பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். Beautiful moments in your singing and I really enjoyed myself. Thank you, Anushya. God bless. அனுஷ்யா, எஸ் சார். சரணம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். அதாவது அந்த சங்கதி எல்லாம் ரொம்ப கஷ்டமான சங்கதி எல்லாம் நல்ல பாடிருக்கு. தேங்க்யூ சார். சில இடங்களெல்லாம் அனுஷ்யா வாய்ஸில் ஒரு மெச்சூரிட்டி, ரொம்ப ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி இருந்தது. தேங்க்யூ சார். பட் அது ஃபுல் சாங் வரணும். ஃபுல் சாங் வரணும்னா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணோம். ஃபென்டாஸ்டிக் கோயிங். தேங்க்யூ. கீப் இட் அப். அனுஷ்யா, பாட்டில் பக்குவம் வருது, முதலே இருந்தது. குரலில் நம்ம சங்கதிங்கிறது தொண்டை பேசுறது, ஓகே, அது டோன் உங்களுக்கு பொருத்தமா இல்லைன்னா அந்த சங்கதி ஒரிஜினல் மாதிரி வராது. ஆகையால் எந்த சங்கதி நம்மளுக்கு எப்போ வருதோ அதை தான் நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி மேடைக்கு நம்ம வச்சுக்கணும். பட் யூ கேன் பி a very good singer, அனுஷ்யா. தேங்க்யூ சார். ஓகே. அனுஷ்யா, அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க இன்னைக்கு பார்க்கறதுக்கு. ஐ லவ் யுவர் ஸ்ட்ரெயிட் ஹேர் வேற அண்ட் ஆல்வேஸ் ஸ்மைலிங். பார்த்தீங்களா, அங்கே ஒரு சின்ன கேட்வே ஆஃப் இந்தியா இருந்தாலும் அதை கண்டுக்காம அழகாக சிரிக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்படியா? பல்லு விழுந்துடுச்சா? எப்படி விழுந்துச்சு? தம்பி தம்பி இல்ல அடிச்சிட்டான். தம்பி அடிச்சிட்டானா? நல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? தம்பியை திருப்பிலாம் அடிக்க மாட்டீங்களா? ஓகே, அதை என்ன பண்ணீங்க அந்த பல்ல? அது எங்கேயோ தொலைஞ்சிடுச்சு. அவன் அடிச்சடி அது மாதிரி அடியா? Thank you அனுஷ்யா for your performance. Thank you. இந்த நாள் ரொம்ப சிரிப்புடன் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா போச்சு. பிகாஸ் நம்ம ராஜா சாரோடைய இசையை மட்டும் கொண்டாடல, இன்னைக்கு எஸ்பிபி சாரோடைய பர்த்டேயும் சேர்ந்து கொண்டாடி இருக்கோம். ஸோ இன்னைக்கு பூரா ராஜா சாரோடைய இசையில எஸ்பிபி சார் பாடின பாடல்களை நம்ம எல்லாருமே கேட்டு ரொம்ப குஷியா இருக்கோம். அஃப்கோர்ஸ் நாளைக்கும் தொடர்ந்து நீங்க ராஜா சாரோடைய பாடல்கள் கேட்க போறீங்க. அண்ட் இன்னையோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் முடிஞ்சிருச்சு. இல்லை இல்லை, ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க. நீங்கள் யார் டிசைட் பண்ணுறதுக்கு? நாங்கள் தானே சொல்லணும். இன்றைக்கி பாட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம்? பத்தாது, இன்னும் நிறைய பாட்டு வேணும். ஆமாம், 100%. ஓகே, ஸோ யார் பாட? மைக் கொடுங்க. ஸ்டார்ட் மியூசிக். ஹா, கம் ஆன். ஹாப்பி பர்த்டே டு யூ. 2 நாள் முன்னாடி மாக்காப்புக்கு ஹாப்பி பர்த்டே டுடே பாவனா. ஹாப்பி பர்த்டே டு யூ போ. ஹாப்பி பர்த்டே டு மாக்காப்பா. Thank you. ஹாப்பி பர்த்டே டு பாவனா. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. It's a happy birthday with good luck from all and love from us all. It's a happy birthday
பர்த்டே ரெண்டு நாள் முன்னாடி மாக்காப்பா பர்த்டே இன்று கொண்டாடும் பாவனா எங்க பாவனா பர்த்டே ரெண்டு நாள் முன்னாடி மாக்காப்பா பர்த்டே டுடே மம்மா பாவனா பர்த்டே ரெண்டு நாள் முன்னாடி பர்த்டே டுடே முன்னாடி சம்போ சம்போ கேக்கு வெட்டுங்க சம்போ சம்போ கேக்கு வெட்டுங்க ஜல்சா பண்ணுங்க கேக்கு வெட்டுங்க கேக்கு வெட்டு ஜல்சா பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் where better to celebrate than here. SPB சாரோடைய பிறந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சு எங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் நாங்க முடிச்சிட்டோம்ப்பா. பட் ஆஃப் கோர்ஸ் ராஜா சாரோடைய பாடல்கள் நீங்க நாளைக்கும் கேட்கலாம். once again a very very happy birthday to you SPB sir. long live you. நாங்க வீட்டுக்கு போறோம்ப்பா கூடிய தூக்கிட்டு. so cake to all of you as well and good night. Thank you.